ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஐயனார் துணை சீரியல்ல அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஒரு சவாரிக்காக போனார் இல்லையா சோழன், அவரை வந்துட்டு அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுக்காக அங்க இருக்காரு. அப்போ வந்துட்டு அந்த பொண்ணு வீட்டுக்காரங்களாம் வராங்க அப்படின்னு தகவல் தெரிஞ்சோன்னா அந்த மாப்பிள்ள அவங்க ஃப்ரெண்ட்ஸே எல்லாரும் ஓடி போயிடுறாங்க. இப்போ சோழனும் அந்த பொண்ணு மட்டும் தான் இருக்காங்க. அப்போ சோழன் வந்துட்டு வெளியே வராரு. அப்போ அந்த பொண்ணு வராங்க. பொண்ணு கழுத்துல மாலை போட்டிருக்காங்க. சோழன் கையில மாலை வச்சிருக்கனால இவர் தான் மாப்பிள்ள அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க துரத்துறாங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு இவர் கூடவே வந்துட்டு என்னை அங்க டிராப் பண்ணிருங்க, நான் தப்பிச்சு போயிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி வாங்கன்ட்டு கூட்டிட்டு போறாங்க. ஆனா இடையில மடக்கி பிடிச்சிடுறாங்க போலீஸ்லாம் வந்து. அப்ப யாரு போலீஸ்லாம் வந்து பிடிக்கிறாங்க, உங்க ஃபேமிலியில அதுக்குள்ள சொல்லிட்டாங்களான்னு கேட்டோன்னே அந்த பொண்ணு வந்துட்டு எங்க சித்தப்பா தான் எஸ்பி அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா சோழனை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க அந்த பொண்ணு வீட்டுக்கு. அங்க போயிட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. நீ இப்படி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து சோழன் சொல்றாரு, இல்லைங்க நான் மாப்பிள்ள இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த பொண்ணும் வந்துட்டு இவர் இல்ல அப்படின்னு சொல்லவே இல்ல. இவர் அடி அடி அடிச்சுட்டு இவங்க ஃபேமிலிக்கு தகவல் கொடுத்துட்றாங்க. அப்புறமா அவங்க அண்ணன், தம்பி, நிலா எல்லாருமே வராங்க. வந்த உடனே நீங்களா யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் அவங்க அண்ணன், இது என் தம்பி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பேசிட்டு நிலா கிட்ட இந்த பொண்ணு யாரும் உங்க தங்கச்சியான்னு கேட்கும்போது, இல்ல அவனோட வைஃப் அப்படின்னு சொல்றாங்க. ஓ வைஃப் இருக்கும்போது இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணலான்னு பிளான் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் அடிக்கிறாங்க. கொஞ்சம் இருங்க சார் நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடுறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே அவங்க அண்ணன் என்ன பண்றாங்கன்னா, இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாம நாங்க பாத்துக்கிறோம். ஏன்டா போன தடவை தான் இப்படி பண்ண, மறுபடியும் மறுபடியும் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தப்பு பண்ண மாதிரி அவங்களும் பேசுறாங்க. இதை கேட்டு சோழன் செம டென்ஷன் ஆயிடுறாரு. ஆனா நிலா வந்துட்டு தனியா பேசுறேன்னு சொல்லிட்டு தனியா போய் கூப்பிட்டு போய் பேசுறாங்க. என்ன நடந்துன்னு கேட்கும்போது இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. அதுக்கப்புறமா எல்லாத்துக்கு முன்னாடியுமே வந்துட்டு நிலா சொல்றாங்க, இவர் எந்த தப்பு பண்ணல, ஏமா இந்த அடி அடிக்கிறாங்க, நீ உண்மை சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட கேட்கறாங்க. ஆனா அந்த பொண்ணு எதுவுமே சொல்ல. ஆனா அவங்க வீட்டு ஆளுங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, நீ வந்துட்டு அந்த பொண்ணையும் மிரட்டுறியா, எங்க முன்னாடியே மிரட்டுறியா எங்க பொண்ணை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்படியெல்லாம் இல்ல, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்துட்டு அவங்கள டிராப் பண்ண போன டிரைவர் தான், மத்தபடி இவர் அந்த மாப்பிள்ள கிடையாது, மாப்பிள்ள எல்லாம் ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீயா ஒரு கதை சொல்லுவியா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க அங்க இருக்கிறவங்க. சரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழனோட ஓனர் இருக்காங்களே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, யார் இந்த வண்டி புக் பண்ணது யாரு, எங்க போகணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்து முன்னாடியுமே ஸ்பீக்கர் போட்டு பேசுறாங்க நிலா. அப்போ வந்துட்டு அவங்க சொல்றாங்க, ஒரு பையன் ரமேஷ்னு ஒரு பையன் புக் பண்ணியிருக்கா, கோயிலுக்கு போகணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி நான் திருப்பி கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறாங்க. அதுக்கப்புறமா நீங்க எங்க போனாலும் போட்டோ எடுப்பீங்களா, அவங்க போன்ல போட்டோ எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கிட்ட கேட்கறாங்க. என் போன்ல எடுக்கல, அவங்க போன் கொடுத்தாங்க அதுல எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த பொண்ணோட போனை வாங்கி பாக்குறாங்க. அதுல வந்துட்டு அந்த பொண்ணு இன்னொரு பையனும் மாலையும் கழுத்துமா நிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு இப்ப நிலா சொல்றாங்க, பாருங்க இப்படி தேவையில்லாம இவரை போட்டு இது பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி சாரி, ஆனா இவரோட கேஸ் ஹிஸ்டரி பார்க்கும்போதுமே இப்பதான் திருடி இருக்காரு, அவரும் ஒன்னும் நல்லவர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சோழனை சொல்றாங்க. அதுக்கப்புறமா சோழன் பேசாம கிளம்பிடுறாரு. அப்புறமா வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது வண்டியில உட்காந்து யோசிச்சிட்டே வராரு. அண்ணன் வந்து இனிமே என் தம்பி தப்பு பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிறவங்களும் வந்துட்டு இவரோட ஹிஸ்டரி அப்படித்தானே இருக்கு, இவர் ஒன்னும் தப்பு பண்ணாத நல்லவர் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே, அப்ப நம்மள யாருமே நல்லவங்க நம்பல, நிலா மட்டும் தானே நம்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமே அவர் யோசிச்சுட்டே வராரு. நிலா வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நீங்க மட்டும் தானங்க நம்புனீங்க, வேற யாருமே நம்பல. அப்போ என்னோட நடவடிக்கை, நான் நடந்துக்கிறது இப்படிதான் இருக்கா, ஒரு ஒரு தப்புன்னு வரும்போது இவன் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்ற அளவு கூட யாருமே எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இல்ல, நானும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு சோழன். அப்போ நிலா வந்துட்டு இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க, இது ஏதோ ஆக்சிடென்ட்லாம் நடந்துருச்சு, அதை பத்தி எல்லாம் பெருசா பேசிட்டு இருக்காதீங்க, விடுங்க சோழன், அதான் உங்க மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்களா, விடுங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இனி வர வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.